பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிறான இன்று ஆராதனை முறையை நான் பின்பற்றி வருகிறோம். முதலாக துவக்க ஜபத்தை அம்மா தேவனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி ஐயா. நன்றி கத்தாவே. 22 நாட்கள் வரை எங்கள் கிருபையாக வழிநடத்தி வந்திருக்கத்தாவே. இந்த மாதத்தின் கடைசி நாளை காண, இந்த கடைசி வார்த்தை காண கிருபை பாராட்டிருக்கத்தாவே. இந்த மாதம் போதும் உடைய காலத்திலே கொடுத்தோம் கத்தாவே. இன்னும் எங்கள் தாண்டி வழிநடத்திருக்கத்தாவே. இந்த சென்ற ராவு முழுவதும் எங்கள் சோகத்தரமாய் காப்பாற்றி நல்ல ஓய்வு நாளை காண கிருபை பாராட்டினேன். உங்களுக்கு நன்றி ஐயா. நன்றி கத்தாவே. நீ எவ்வளோ பேருக்கு மத்தியிலே எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர்கள். எவ்வளோ பேர் இந்த நாளை காணக்கூடாதபடி கத்தாவே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற கத்தாவே. ஆனால் கிருபையாக எங்களை கூடி ஜெபிக்க இந்த இடத்தை ஜிஎம்கே பிரைசிங் ஹவுஸை கொடுத்திருக்கிறீர்கள் கத்தாவே. உங்களுக்கு நன்றி ஐயா. நன்றி கத்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்திலும் கத்தாவே. உங்களுடைய பிரச்சனை இந்த வீட்டில் இருக்கட்டும் கத்தாவே. உங்களுடைய சமாதானம், கிருபை, அன்பு இந்த வீட்டில் இருக்கட்டும் கத்தாவே. உங்களுடைய பிரச்சனைக்குனால் இந்த வீட்டை நிரப்பும் கத்தாவே. நீர் வாரும் கத்தாவே. இந்த வீட்டில் தங்கும் கத்தாவே. சந்தோஷம், சமாதானம் இந்த வீட்டில் நிலவு கத்தாவே. உங்களை அழைக்கிறோம் கத்தாவே. நீர் பாதுகாத்து கொடுக்கத்தாவே. நடக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நீர் உட்படுத்திக் கொடுக்கத்தாவே. இயேசு நிமித்தம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. முதல் பாடலாக ஸ்தோத்திரம் செய்வேனே இந்த பாடலை பாடுகிறேன். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக்கையும் மாற்றம் கருணை வைத்த, பாத்திரமாக்கையும் மாற்றம் கருணை வைத்த, பார்த்திபனை யுதன் கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரீசுதனை புல் மீது அமிழ்து அழுதவனை, புல் மீது அமிழ்து அழுதவனை, புல் மீது அமிழ்து அழுதவனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படி இந்நில தொற்றோனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, அம்பரம் மேவிய உம்பகணத்தோடு, அம்பரம் மேவிய உம்பகணத்தோடு, அன்பு பெற நின்று பைப்பொன் மலர் தூவி, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 113ஆம் சங்கீதத்தை முறையாக நான் வாசிக்க கேட்டேன். சங்கீதம் 113. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுளே. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறவர். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் நமக்கு கனத்த அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியே சந்தோஷமான பிள்ளையாக்கி வீட்டிலே வைக்கப்படுகிறார். அல்லேலூயா.
சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 21 முதல் 29 வசனங்கள். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபாடுள்ளவராகவும் தோன்றுவீர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையானவர்களை தாழ்த்த உங்களுடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குறது. அன்றையும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பிறகு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறை போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலர்கள் பெயர் பெறுவதற்கு பாத்திரமில்லை. ஆகிலும் நான் இருக்கிறதே தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விதவாக இருக்கவில்லை. அவர் எல்லாரிலும் நாம் அதிகமாக பேசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. Luke 18:9-14. Also he spoke this parable to some who trusted in themselves that they were righteous and despised others. 2 men went up to the temple to pray. One a thief and the other a tax collector. The priest stood and prayed thus with himself, God, I thank you that I am not like other men, extrands, even as this tax collector. Even I fast twice a week. I give
கிடைக்கக்கூடாத சிலாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறீரே உமக்கு நன்றி ஐயா. நன்றி கர்த்தாவே. எவ்வளோ பேர் கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்கிறார் கர்த்தாவே. ஆனாலும் எங்களை வேலையடைத்து பாதுகாத்து வருகிறீரே உமக்கு நன்றி ஐயா. நன்றி கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கண்மனையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை கருத்தாய் கவனிக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை இரக்கத்தும் இரக்கம் கிருபை அன்பு எங்களை தாங்கி வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் கால் வலுவாதபடி எங்களை காத்து வருகிறீரே உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எவ்வளோ பேர் கர்த்தாவே உண்மை துதிக்காமல் எப்படியோ இருக்கிறார் கர்த்தாவே. ஆனாலும் எங்களுக்கு கிருபை பாராட்டி கர்த்தாவே இந்த வேலையை கொடுத்திருக்கேன் கர்த்தாவே. எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவித காரியங்களுக்கும் எங்கள் விடுதலை தருகிறீரே விடுவித்து காத்து வருகிறீரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ரத்தத்தை பெரியவரும் மிகுந்த பவனத்தக்கவருமாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதாக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே விசேஷமாக கர்த்தாவே உங்களுடைய ரத்தத்தை சிந்தி கர்த்தாவே எங்களை மீட்டுக் கொண்டீரே. எங்கள் பாவ காரியங்களிலிருந்து எனக்கு விடுதலை தந்தீரே உமக்கு நன்றி ஐயா. நன்றி கர்த்தாவே. எவ்வளோ பேர் பாவத்தை செய்து கர்த்தாவே உங்களுடைய மகிமை இழந்திருக்கிறார் கர்த்தாவே. ஆனாலும் எங்களுக்கு கிருபையாக இந்த நாளில் மகிமையோடு கொடுத்திருக்கிறீர் உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நீர் சொன்னாலும் நீர் கட்டளையிட நிற்கும் கர்த்தாவே. அவருடைய மகத்துவம் பெரியது கர்த்தாவே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளோ அற்புதங்களை செய்தீர் கர்த்தாவே. தினமும் எங்களை போஷித்து வருகிறீர் கர்த்தாவே. எவ்வளோ பேர் உண்ட உணவின்றி உங்கள் உடையின்றி தங்க இடமின்றி எவ்வளோ தவித்து இருக்கிறார் கர்த்தாவே. வெள்ளங்களினால் பாதிக்கப்பட்டு கர்த்தாவே. நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் கர்த்தாவே. ஆனால் எங்களை வேறு பிரித்து கர்த்தாவே எங்களை திருப்பியாக நடத்தி வருகிறீர் கர்த்தாவே. உங்களுடைய நாமத்துக்கு நன்றியை கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்களுடைய நாமம் பெருகு கர்த்தாவே. உன் கிருபை பெருகு கர்த்தாவே. உங்களுடைய இரக்கத்தாலே எங்களை தாண்டி வருகிறீர் கர்த்தாவே. உங்களுடைய கரம் எங்களை தாண்டி வழிநடத்துகிறது கர்த்தாவே. எங்களை வலுவாதபடி காக்கும் தேவன் நீர் கர்த்தாவே. தேவனே நீர் கொடுத்த பெரிய மகத்துவமானோம் அதிசயங்கள் செய்கிறவருமாய் இருக்கிறீர் உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. உம்மட்டை எங்களை காத்து வழிநடத்தி வருகிறீரே கர்த்தாவே. உங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி வருகிறீரே கர்த்தாவே. கர்த்தாவே எங்கள் உள்ளங்கையிலே உங்களுடைய வரத்திற்கிறீர் கர்த்தாவே. உங்களுடைய உள்ளங்கையிலே உங்களுடைய வரத்திற்கிறீர் கர்த்தாவே. அதுக்காக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உங்க வலது கரம் எங்களை தாங்கி வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. அதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அனுதினமும் எங்களை போஷித்து வருகிறீர் கர்த்தாவே. சுகத்தையும் பலத்தையும் தந்து வருகிறீர் கர்த்தாவே. நீர் காப்பாற்றுகிறீர் கர்த்தாவே. குணமாக்கி வருகிறீர் உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. உங்களுடைய இரக்கம் பெரிது கர்த்தாவே. மன ஊக்கம் நீடிய சாந்தம் நிறைந்தவர் கர்த்தாவே. உங்களுடைய இரக்கத்துக்கு முடிவில்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தாவே. கர்த்தர் எல்லாமே தயவுள்ளவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் காட்டும் தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சிங்கக்குட்டியால் தாழ்ச்சியடைந்த பட்டினியாய் இருக்கும் கர்த்தாவே. கர்த்தரை தேடுகிறோம் ஒரு நன்மை குறைபடாது கர்த்தாவே. உம்மை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது காத்து வருகிறீர் கர்த்தாவே. கர்த்தர் நீர் கொடுத்த எங்களுடைய நல்ல அன்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் கொடுக்கிற எல்லா பராமரிப்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா ஆபத்துகள் நிகழாதபடி எங்களை காத்து வருகிறீர் கர்த்தாவே. உங்களுடைய இரக்கம் பெருசு கர்த்தாவே. தாழ்மையிலே எங்களை மனதார நினைக்கிறவர் கர்த்தாவே. நன்றி ஐயா நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் உயிரோடு இருப்பது உங்களுடைய சித்தம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்ளுங்கள். சோர்ந்து போன வேலையிலும் கர்த்தாவே நீர் பலம் தந்து காத்து வருகிறீர் கர்த்தாவே. இயேசுவின் இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆம் சாமி நீங்க எங்களோடு இருக்கிறது கர்த்தாவே. பெரிய பலம் கர்த்தாவே. நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் கர்த்தாவே. எங்களை சோர்வுகளிலே எனக்கு பலம் தருகிறவர் கர்த்தாவே. நீர் கர்த்தரே பெரியவர் கர்த்தாவே. உங்களுடைய இரக்கத்துக்கு அளவில்லை கர்த்தாவே. தயவு பெரிது கர்த்தாவே. உங்களுடைய அன்பு பெரிது கர்த்தாவே. இரக்கம் பெரிது கர்த்தாவே. உங்களுடைய தயவுனாலே நாங்கள் தாங்கி வழி நடத்தி வருகிறீர்கள் கர்த்தாவே. இன்னொருத்தை எங்களை காத்து வருகிறீர்கள் கர்த்தாவே. எவ்வளோ பேர் மத்தியிலே ஆசீர்வாதமாக வைக்கிறீர்கள் கர்த்தாவே.
இந்த நாளை காண திரும்பி பாருங்க கத்தாவே. கண்மணியை போல எங்களை காத்து வருகிறீரே, உங்களுக்கு நன்றி ஐயா, நன்றி கத்தாவே. ஒரு விஷயம் கூட எங்களை தவறவிடாது காத்து வருகிறீர்கள் கத்தாவே. கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கத்தாவே, அதன் மத்தியிலும் கத்தாவே எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்தித்து வருகிறீர்கள் கத்தாவே. நீர் வழி நடத்தி வருகிறீர்கள் கத்தாவே. எல்லா மக்களை விட நாங்கள் விசேஷித்தவர்கள் கத்தாவே. உண்மை துதிக்கிறதுக்காக நாங்கள் கொடுக்கப்பட்ட நேரம் கத்தாவே, நீர் கொடுத்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி ஐயா, நன்றி கத்தாவே. திரும்பியாக எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் கத்தாவே. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. பெரிய செய்தி இது, நீங்கள் கேட்காத ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்கள் கேட்ட பகுதி தான். இருந்தாலும் வேதத்திலே பார்த்தோம்னால் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை தரும். எனவே அதன் அடிப்படையில் நாம் தியானிப்போம். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவர்களிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதான் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு அவனோடும் கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளாய் இருந்த செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். தலைவணங்கி தெரிவிப்போம். எங்கள் அன்பின் தேவனே கர்த்தாவே சுவாமி, இதோ நாங்கள் சற்று நேரம் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய வசனத்தை கேட்கப் போகிறோம். எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக திருப்பி நாங்கள் இவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள திருப்பி செய்கிறதாவே. நாங்கள் வெறும் வசனத்தில் கேள்விக்காரர் மட்டும் இல்லாமல் அந்த வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திருப்பிக் கொள்ள நடத்த திருப்பி செய்யணும். இயேசுவின் திருப்பிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பகுதி மிக இலகுவான ஒரு பகுதி தான். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போதுன்னு சொல்லுவாங்க. இந்த கெனசரேத்து கடல்னா அதுக்கு 3 பேர் உண்டு. ஒன்று கெனசரேத்து கடல், அது திபேரியா கடல், வெள்ளைய கடல், 3மே உண்டு தான். இது கடல் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி. நீங்கள் செங்கல்பட்டுக்கு போனீங்கன்னா போகிற வழியில் பார்க்கலாம், ஸ்டேஷன் போட்டு பெரிய ஏரி, ஆனால் கடல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது ஒரு நன்னீர் ஏரி, நல்ல தண்ணி ஏரி இது. அந்த ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். அப்பொழுது மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இந்த வலையை என்ன செய்வாங்கன்னா, மீன் பிடித்த உடனே கடற்கரைக்கு வந்து அந்த வலையெல்லாம் பிரித்து போட்டு ஒன்று ஒன்றா அலசுவாங்க. அதில் உள்ள கிழிஞ்சல் பழசு எல்லாத்தையும் பாசி எல்லாம் எடுத்துட்டு அலசினா தான் மீண்டும் மீன் பிடிக்க முடியும். இந்த வெறும் வலையை போட்டால் மீன் வருமா, இதை போட்டால் மீன் வராது. ஆனால் வலையை அலசுறாங்க. ஆனால் மீன் நிறையா பிடிச்சாங்களா? இல்லை. என்ன பண்ணிருக்கு? அடுத்த பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை, ஒரு மீனும் பிடிக்கல. ஆனால் ஏன் வலை அலசுறாங்க? இது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பாடம். அதான் நீ சொல்லுங்க, சில பேர் நான் ஏன் பாவம் பண்ணிப்பாங்க, நான் ஒரு பாவமும் செய்யலை. ஆனால் ஒரு தவறு பாவம் செய்யாவிட்டாலும் கூட ஒவ்வொரு நாளும் நம்மைத்தானே ரட்சிக்கப்பட்டு கொள்ளும், நம்மைத்தானே நாம் திருத்திக் கொள்ளும், நம்மைத்தாமே நாம் பரிசுத்தப்படுத்தி வாழ வேண்டும் என்று ஆண்டவர். ஒரு பாவம் செய்யலையே, நான் பரிசுத்தப்படுத்தினா
நாம் செய்யாவிட்டாலும் கூட நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் பாதத்திலே நாம் அமர்ந்து நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் ஆண்டவர் உண்மையானது சொல்கிறார். அடுத்த பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்று ஏறினார். அது சீமோனாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்த ஜனங்களுக்கு போதவப்படுத்தார். அடுத்த நிகழ்ச்சி பார்த்தோம்னா, படகு நிற்கிது. அந்த படகுல ஒரு படகுல ஏறாரு. எதுக்குன்னா சற்றே தள்ளி நின்று ஜனங்களுக்கு போதவும் பண்ணார். அந்த படகுல ஏறத்துக்கு மீன் பிடிக்கிறவனை பற்றி எங்களுக்கு நல்லா பழக்கம் உண்டு. அவங்க படகு கடவுள் மாதிரி இருக்கும், யாரும் தொடப்படக்கூடாது படகு. அப்போ ஏறணுன்னா அவ்வளோ ஈஸி இல்லை, பர்மிஷன் வாங்கி அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறாரு. அவன்கிட்ட கேட்காம ஏறி உட்கார்ல. கேட்டோடனே சீமோனும் மனம் உணர்ந்து என்ன செய்யலாம், ஆண்டவரே நீங்கள் ஏறிக்கணும். அது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவர் நம்மிடம் வருவதற்கு நாம் மனம் உவந்து இடம் தர வேண்டும். நம்ம இதில் படிக்கிற மத்தியில் வாசல் படி நின்று கதவை தட்டுகிறார், நீ திறந்தா தான் உள்ளே போவார். அவர் பாட்டு உடச்சிட்டு போக முடியாது. அதே மாதிரி இந்த படகுல அவர் போகிறதுக்கு பர்மிஷன் சீமோன் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்கு வந்து நாம் அவரை அனுமதிக்கணும். அனுமதித்தால் மட்டுமே அவர் உள்ளே வருவார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏன் நான் எந்த தப்பு செய்யலையே, நான் பாட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்றாங்க. ஆனால் ஆண்டவரை அனுமதிக்கும் பொழுது, அவர் வரும் பொழுது அந்த வாழ்க்கை பாதை மாறும். இவன் படகுல ஆண்டவரை அனுமதித்ததுனால அவன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ பிற்பாடு நம்ம படித்தோம், என்ன படிக்க போவோம். என்னென்ன ஆசீர்வாதம் ஆண்டவரை அனுமதித்ததுனால நடக்குது. ஆண்டவர் அந்த படகுல ஏறி உட்கார்ந்தார். அடுத்து பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாரு, அந்த படகை சற்றே தள்ளும்படி அவனுக்கு உத்தரவிட்டு அந்த படவில் இருந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஏன் அந்த படகுலேருந்து பண்ண வேண்டியது தானே, ஏன் சற்று தள்ள சொல்றாரு? அதாவது உலகத்தார் மத்தியிலே ஆண்டவருடைய வசனத்தை அல்லது ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் மக்களுக்கு பிரசித்தப்படுத்தும் பொழுது, சொல்லும் பொழுது கொஞ்சமாவது நாம் அவர்களை விட்டு நாம் சற்று விலகி இருக்க வேண்டும். அதுதான் பெரிய சத்தியம். இது இன்னைக்கு எங்கே போனாலும் நம்ம மற்ற மத்தியில் நம்ம ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் சற்று விலகி இருக்க வேண்டும். அதில் ரெண்டு அர்த்தம் இருக்கு. விலகி இருக்க வேண்டும் என்றால், ஒன்று physically we must be keep a certain distance from the public, and second thing we must be a model. நான் விலகினா அவர்களுடைய குணங்கள், அவருடைய வாழ்க்கை தரம், அவருடைய தாரமான ஜீவி, அவற்றிலிருந்து நாம் கொஞ்சம் விலகி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் போதகம் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன கேட்பா, நீ ரொம்ப ஒழுங்காயா, நீ எங்களுக்கு சொல்ல வர, நீ ரொம்ப ஒழுங்காங்க. அப்போ we must be a model. அதனால தான் ஆண்டவர் இந்த சத்தியத்தை இங்கே மறைமுகமாக நம்ம சொல்கிறாரு, கொஞ்சம் நாம் விலகி இருக்கணும். விலகி இருந்து சொல்லும் பொழுது மக்கள் கேட்பாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரர் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு மாடலாக இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, போய் ஊழியம் பண்ணுறப்போ அந்த ஊழியம் நடைபெறாது. ஒரு முறை புதுக்கோட்டையில் ஒரு பெரிய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லுகிறவர் போய் பேய் ஓட்ட போனாங்க. போய் ஜெபம் பண்ணுறப்போ ஒரு பெண்ணோட பேய் தலை கை வச்சு ஆடு. அப்போ சொன்னாராம், இயேசு நாமத்தினால போனாராம். அது சொல்லிச்சான், இயேசுவையும் தெரியும் உன்னையும் தெரியும், இயேசுவையும் தெரியும் உன்னையும் தெரியும், எனக்கு நீ என்ன வேட்டத்துக்கு தகுதியே இல்லை அந்த பிசாசு. அதே மாதிரி தான் நாம் ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிப்பதற்கு ரெண்டு காரியங்கள், கொஞ்சம் அவர்களுடைய கடனா தேவைகளெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர்கள் உணர்த்துறாரு. இது சாதாரண நிகழ்ச்சியாக இருந்தால் கூட இது பெரிய சத்தியம் நடந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். அடுத்து என்ன கட்டளை கொடுத்தாருன்னா, போதகம் முடிச்சாச்சு, சீமோனுக்கு போதாரு, சீமோனே நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு வலையை போடுங்க. ஏன் ஆழங்கிற வார்த்தை வருது? கடற்கரையில் பார்த்தீங்கன்னா, கடற்கரை ஓரமாக மீன் பிடிக்கும்போது இந்த இறால் சொல்லுவாங்க, இறால், அது சின்ன சின்ன மீன்கள், இன்னும் நண்டு, இதுதான் கிடைக்கும். ஆனால் ஆழத்திலே போடுற பொழுது நல்ல பெரிய பெரிய மீன்கள், விலையேறும் மீன்களும் கிடைக்கும். அது நம்ம கடற்கரையில் நாங்கள் இருந்தோங்க தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீ இங்கே ஏன் பிடிச்சிட்டு இருக்க? கடற்கரையில் நின்று சின்ன சின்ன மீனையும் பிடிக்கிற,
நீ ஆழத்துக்கு போ. அதுக்கு பெரிய சத்தியங்கள் அடங்கியிருக்கு. வேற இல்லை. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? சுற்றி 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 கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வர்றாங்க இல்லையா? கிறிஸ்தவனுக்கு போகிறது, ஜெபம் பண்ணுவோம், அடுத்த ஜெபம் பண்ணுவோம். அதாவது கடற்கரை ஓரமாக என்று ஆழமில்லாத கிறிஸ்துவை பற்றி அறிந்த மக்கள் மத்தியிலேயே ஊழியம். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ போக வேண்டிய இடங்க ஆழம், நீண்ட விரைவு. உதாரணமாக நம்ம சுவிசேஷ மக்கள் எங்கே போகிறாங்க? கர்த்தரை பற்றி அறியாத மக்கள், இயேசுவை பற்றி கேள்விப்படாத தூர மக்களுக்கு போய் அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். அதனால தான் என்ன ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு இருக்கிறார். அதே இங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்தால் இருக்கும். எனவே ஆண்டவர் அந்த இடத்துல நான் சத்தியத்தை உணர்த்துறேன். நீ இப்போ ஆழத்திலே போய் வலைகளை போடும். அதில் இன்னொரு சத்தியம் என்னன்னா, நீ கடற்கரை ஓரமாக நீ வலைகளை போடும் பொழுது என்ன செய்யணும்? மற்றவர்கள் போடுகின்ற சின்ன சின்ன ஃபிஷர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, முழங்கால் தண்ணியை விட்டு தூண்டி போடுவாங்க. நாங்கள் பார்த்துருக்கோம். கடற்கரை ஓரமாக தூண்டி போடுவாங்க, சின்ன சின்ன மீனாக பிடிப்பாங்க அவங்க. ஆனால் இவர் போய் இவங்க வலையை போட்டோம்னா அவனுக்கு அப்படி கிடைக்கும். அது மாதிரி சின்ன அந்த பீச் வலையில் போடுவாங்க, அதில் நின்றுட்டே போடுறாங்க. அப்போ இவன் கடற்கரை ஓரமாக மீன் பிடிக்கும்போது அவர்களுக்கு பாதிப்பு. அதே மாதிரி இவர்கள் ஊழியர்கள் கிறிஸ்தவர் மத்தியிலேயே சுற்றி சுற்றி ஊழியம் செய்யும்போது கொஞ்சமாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அது இடரும், அவங்களுக்கு அது இடரும். ஏன்னா இன்றைக்கு ஊழியர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? தாறுமாறான உபதேசம், தாறுமாறான உபதேசம். இது அயல்நாட்டு உபதேசம். நான் கூட சொன்னேன், நேற்று கூட இதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்துருக்கு, சைனாவில் ஒரு மாறுபாடான உபதேசம் வந்து என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் ரெசரக்டட் அஸ் அ லேடி. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தது ஒரு பெண்ணாக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அந்த பேரெல்லாம் போட்டுருக்காங்க. அது ஒரு தாறுமாறான உபதேசம். அது மட்டும் இல்லாமல் அவர் அதாவது என்ன சொல்றதுன்னா, வார்த்தை மாமிசமாயிடுச்சு, அதனால அப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டே மாற்றிட்டாங்க. இப்படிப்பட்ட தாறுமான உபதேசம் எங்கே இருக்குன்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சம் இப்போ படிச்சுருக்காங்க ஊழியக்காரர்கள், கர்த்தரை பற்றி அதிகமாக அறிந்து கூட ஊழியத்துக்கு போகிறாங்களே அவங்கள்ட்ட அவங்க இந்த கொஞ்ச நஞ்சம் அந்த உள்ளவங்களையும் கேட்டுக்குவாங்க. அவங்களையும் கேட்டுட்டு அவங்க ஆமையா இப்போ தானே அப்படி போயிடுவாங்க. எனவே தான் நீ இங்கே பண்ணாத, நீ ஆழத்துக்கு போ, அங்கு தான் கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்கள் இருக்காங்கன்னு ஆண்டவர் மூலமானது நோக்கிறாங்க. சரி, அப்பொழுது சீமா என்ன சொல்கிறான்? ஐயே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அடப்படவில்லை. அடையான் தான் ராத்திரி முழுதும் நாங்கள் வலையை போட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கலையே. அவங்க வேலையை பார்த்து போங்க சொன்னாங்க. இல்லை, உடனடியாக என்ன செய்யணும்? ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படும். இது அதுதான் நாம் எவ்வளோதான் முயற்சி செய்தோம், எவ்வளோதான் சம்பாதிச்சோம், எவ்வளோதான் குடும்பத்தில் நாம் இருக்கணும், ஒன்றுமே இல்லைன்றப்ப நாம் ஆண்டவர் கேட்குறப்ப ஆண்டவர் இதை செய்யணும். ஆமாம் சாமி, நான் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், அப்படியே குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லையேன்னு நாம் சொல்லக்கூடாது. மீண்டுமாக ஆண்டவர் கட்டளை செய்கிறப்ப என்ன நடக்கும்? தரலான மீன்கள் ஆண்டவருக்கு அவன் செவிகொடுத்த பொழுது மிகப்பெரிய ஒரு பலம். உலக வாழ்க்கை என்ன சொல்கிறான்? ஆண்டவர் சொல்வதை கேட்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான் அங்கே சிவன் கோயில். எனவே நாம் ஆண்டவர் சொல்படி கேட்கணும். எப்படி ஆண்டவர் மட்டும் பேச மாட்டார், எப்படி பேசுவார்? சத்திய வசனம் மூலமாக பேசுவார், அல்லது நம்மை விட மூத்தோர் மூலமாக ஒரு ஆலோசனை சொல்லுவார், இதை செய், அதை செய். அதை கேட்கும் பொழுது நமக்கு தரலான ஒரு ஐஸ்வர்யம், தரலான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல உணர்த்துகிறார். அடுத்தபடியாக அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கழியத்தக்கதாக மிகுதியான மீன்கள் கொடுத்தார்கள். ஆண்டவர் சொல்றதை கேட்டவுடனே என்ன நடக்குது? தரலான மீன்கள் வலை கழிஞ்சிருக்காங்க. அப்போ இதுவரை அந்த மீன் கிடைக்கல. காரணம் என்ன? முதலாவதாக ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தான், அவர் சொற்படி கேட்டான், அதனுடைய விளைவு அவனுக்கு மிகுந்த ஆசை. இன்றைக்கு ஆண்டவர் எதுவும் செய்வது, முதலாவது ஆண்டவருக்கு மனசில் இடம் கொடுக்கும், நீ ஏற்றுக்க. அடுத்தபடியாக ஏற்றுக்கிட்டு ஆண்டவரே ஒரு ஓரமாக இருங்கன்னு சொல்லுவார். அவர் சொல்படி நீ கேள்.
அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி உங்கள் வாழ்க்கைக்காக மாற்றிக்கொண்டு நிச்சயமாக ஆண்டவர்களுக்கு தரான ஐஸ்வர்யத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டவர் தருவார்கள். இதன் மூலமாக நாம் தெரிந்துகிறோம். அடுத்தபடியாக அடுத்து அப்பொழுது அந்த படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தரலான மீன் கிடச்சிச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, முறைப்படி அங்கெல்லாம் ஒருத்தன் கிடையாதான்னு கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு கரை கொண்டு வந்து அவன் விற்று அவனும் சம்பாதிச்சுக்கணும். ஆனால் என்ன செய்யறாங்க, செய்யலை. சுயநலம் கிடையாது அவனுக்கு. ஒத்துமையா நீங்கள் எல்லாம் வாங்க, எல்லோரும் சேர்ந்து அதை இழுத்து கொண்டு போனோம்னா அது எல்லோருக்கும் பயன் என்று அவன் உணர்ந்தான். இன்றைக்கு அதுதான் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நிறைய பேருக்கு அது இல்லை. தான் மட்டும் நல்லா இருக்கணும், என்ன தான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், வர்ற ஐஸ்வர்யம், வர்ற ஆஸ்தி, வர்ற ஆசீர்வாதம் நம்ம மட்டும் அனுபவிக்கணும், பக்கத்துக்கு வேண்டாம், அடுத்தவங்களுக்கு வேண்டாம், அடுத்த நபருக்கு வேண்டாம். அந்த எண்ணம் இருக்குது. அந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணம் கிறிஸ்தவ நிறைய பேர் இருக்குது. ஆனால் பேதுரு மூலமாக ஆண்டவர் அதை சொல்கிறாரு, வேண்டாம், எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோருக்கும். இன்றைக்கு பேண்டமிக் பீரியட் இருக்கவங்க உணவே இல்லை. நான் இப்போ என்ன செய்வோம், மற்றவர்களுக்கு நாம் ஒரு பிடி கொடுக்கும்போது அது நமக்கு பெரிய ஆசை. அதான் ஆண்டவர் வலிக்கிறார். எல்லோரும் சேர்ந்து ஒரு காரியம் செய்யும் பொழுது அது வந்து 1க்கு 10ஆக அது பலன் தரும், காரியத்தை நிறைவேற்ற முடியும். அதே சமயம் அது மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும். அடுத்தபடியாக இதில் இன்னொரு சத்தியம் கூட இருக்குது. என்ன, இன்றைக்கு ஊழியக்காரர்கள் போய் ஊழியம் செய்கிறாங்க, சபைகள் பெருகுது, திருச்சபைகள் அதிகமாக பெருகுது. அப்போ சில ஊழியக்காரர்கள் நல்லா கவனிச்சுங்க, ஊழியக்காரர்கள் அத்தனை திருச்சபையும் அத்தனையும் தனக்கு மட்டுமே சொந்தம்னு தாங்கள் மட்டுமே வளர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, முதல்ல பிரதராக வர்றாங்க, அப்புறம் பாஸ்டாக வர்றாங்க, அப்புறம் பெரிய சீஃப் பாஸ்டாக வர்றாங்க, அப்புறம் பிஷப் ஆகிடுறாங்க, அப்புறம் இந்திய நாட்டுக்கு நானாக தான் மட்டும். அது ரொம்ப தப்பு. இன்றைக்கி நண்பர் சுவிசேஷ சபைகள் மூலமாக வட இந்தியாவில் போய் சுவிசேஷம் சொல்லி திருச்சபைகள் உருவாகுது. ஆனால் அவர்கள் திருச்சபை கூட எஃப்எம்பிபியில் கிடையாது. திருச்சபை உருவானோடனே அங்கே உள்ள சபை கூட்டு ஒப்படைச்சிடுறாங்க. நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இனி நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு போய் நாங்கள் மீண்டும் ஆத்மா ஆதாரம் செய்யணும். அதுதான் நிறைய ஊழியக்காரர்கள் அதான் சுயநலம், தான் மட்டும் அந்த திருச்சபை மூலம் வளரணும். ஏன்னா காரணம் என்ன, பணம். ஒரு திருச்சபை மூலமாக திருச்சபை பெருக 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 பணம் இருக்கும். பணம் யாரும் தனிப்பட்டு ஒருத்தர் போகுது, அது எப்படி கொடுக்க முடியும்? மனசு வரும், கொடுக்க மாட்டாங்க. நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லலாம், பேர் குறிப்பிட வேண்டாம். ஆனால் நம்முடைய பார்வையிலே நம்முடைய கணிப்பிலே மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் திருச்சபைகளை தங்களுக்கென்று சுயமாக ஆதாயப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆண்டவர்கள் ஒரு நாளும் அவர் என்ன செய்யல விரும்பல. பேரு மூலமாக சொல்றாரு, நீ மற்றவர்களுக்கும் நடந்தது, அவர்களையும் கூப்பிட்டு அந்த பலனை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை நீ பகிர்ந்து கொள் என்று ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு நடத்துகிறார். அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் அடுத்தது வேணாம், கடைசி 11ஆம் வசனம் பார்ப்போம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சொன்னாங்க. இப்போ சீமான் பகுதியில் எல்லாம் போனாங்க, வலையை போட்டாங்க, நிறைய மீன் கிடச்சிச்சு. எல்லாம் கரை கொண்டு வந்திருப்பாங்க, எல்லாம் வந்திருப்பாங்க, மீனெல்லாம் பிரிச்சுருப்பாங்க. அப்போ சீமான் பேர் மனசில் ஒரு எண்ணம் என்ன ஏற்பட்டு எல்லாருக்கும் இன்னைக்கு நல்ல லாபம் விற்றுட்டு நல்ல பெரிய பணம், நிறைய காசு வரும், இன்னொரு படகு கூட வாங்கலாம் என்ன வந்துருக்கு இல்லையா? ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு கஷ்டப்பட்டு ராமுழுவதும் பிடிச்ச அத்தனை மீனையும் அப்படியே துச்சமாக மதித்து ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் கடைசியாக இந்த பவனம் வந்து பெரிய சத்தியம். இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு நல்ல ஊழியத்தின் மூலமாக நிறைய என்ன செய்யணும், அவர்கள் பணம் கிடைக்குது, செல்வந்தர் ஆகிறாங்க. செல்வந்தர் ஆகி பணம் 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 கிடைத்த பிறகு ஒரு சிலர் மனம் மாறிச்சு, இது ஆண்டவரால் வந்தது, தூக்கி துச்சமாக போட்டு வேண்டாம் ஆண்டவரை நீங்கள் போயிடும். ஆனால் ஒரு சிலர் அப்படி இல்லை,
வர்றதை பூரா அதை அனுபவித்து உலக பிரகாரமாக ஆண்டவரை விட்டு என்னைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த செல்வத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்தியோ அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய ஆண்டவரை இழந்துடுறாங்க. ஆனால் உலக பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஆண்டவர் மூலமாக செல்வத்தை பெற்று அவர்கள் பணத்தாசை பிடிச்சி உயரும் பொழுது நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் உயர்றாங்க. அது எப்படி? எனக்கு ஒரு சந்தேகம். ஆண்டவரே போதனை கேட்ட ஊழியக்காரர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வருகிறாங்க, ரொம்ப கூறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் உயர்த்துறாங்க. உயர்த்தின உடனே ஒரு பீரியடில் அப்படியே பணத்தாசை பிடிச்சிட்டு ஆண்டவர் விட்டாங்க. அப்போ என்ன நடந்துக்கணும்? மறுபடி அப்படியே கீழே உழுவணும், இல்லை கீழே உழுவணும், ஆண்டவரை மறுதளிச்சியே. ஆனால் அதற்கு பிறகும் வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க? போயிட்டே இருக்காங்க. எப்படி? எனக்கு பெரிய சந்தேகம். உங்களுக்கு பேர் சொல்ல வேண்டாம், சில ஊழியர்கள் போயிட்டே இருக்காங்க, ஆண்டவரை மறுதளிக்கிற மாதிரி தான் அர்த்தம். தாறுமாறான உபதேசம், சுயநலம் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை எப்படி? அந்த ஊழியர்கள் எனக்கு அழகாக சொன்னாங்க. ஒரு ஊழியர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்யும்போது அவர்களை ஆண்டவர் தாங்குகிறார். ஆண்டவர் தாங்குகிறார். அவருடைய அனுதின வாழ்க்கையில் அவருக்கு தேவையான போதனம், தேவையான இடப்படும் சகலத்தை ஆண்டவர் கையில் தாங்கிட்டு என்ன செய்கிறாராம்? அப்படியே உயர்த்துறாராம் ஆண்டவர். யாராவது ஊழியக்காரர். அப்போ பிசாசு என்ன செய்கிறாங்கன்னா, நீ எங்கே போகிறேன்னு கூடயே அவனும் வரணும், அவனுக்கு கூடயே வந்துக்கிட்டே இருக்கிறான். எங்கே போகிறேன்ட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அந்த ஊழியக்காரர் ஆண்டவரை மறுதளித்து பணத்தாசை பிடித்து பணமே குறிக்கோள்னு ஆண்டவரை விட்டு விலக நினைக்கும் பொழுது ஆண்டவர் கையெழுத்து. ஆண்டவர் அப்போ என்ன ஆகும்? கூட போகிற பிசாசு அவன் தாங்கிக்கிறான், அவன் பிடிச்சிக்கிறான். நீ கவலைப்படாதா, நான் இருக்கேன். அவன் கொண்டு போயிட்டே இருக்கிறான். அதன் பிறகு அந்த உயர்வு பிசாசு ஆண்டவனால கிடையாது. அதற்கு ஒரு முடிவு கண்டிப்பாக உண்டு. பிசாசு எவ்வளோ கொண்டு போக முடியும்? ஒரு அளவு தான் கொண்டு போக முடியும். அதன் பிறகு அவன் என்ன செய்வான்? கொண்டு போய் நரகத்தில் தூக்கி போட்டான். எனவே இந்த சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் சாதாரண விஷயம் தான், நானும் நிறைய சத்தியங்கள் இருக்கு. எனவே நாம் இதன் மூலமாக நாம் ஆண்டவர் பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். நான் தெரிஞ்சது என்ன? முதலாவதாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு முன்பு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு நினைத்தோம்னா முதலாவது மற்றவர்களை விட்டு சற்று ஒதுங்கி இருக்க வேண்டும். அதாவது ஒதுங்கினா பிசிக்கலி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிஹேவியரில் நாம் மாறுபட்டு இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். ரெண்டாவது, நாம் ஆண்டவருக்கு நம் மனதில் இடம் கொடுக்க வேண்டும். அவரை உடச்சு வர மாட்டார். ஆண்டவர் நினைச்சா உடச்சுக்குள்ளே வரலாமே, வரமாட்டேன். நான் இடம் கொடுக்கும்போது அதோடைய ஆசீர்வாதம் அதிகம். அடுத்தபடியாக நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அறையில் போடுன்னா அவன் போட்டான். அதே மாதிரி நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். எல்லா ஆண்டவரையும் நீங்கள் மாதம் சம்பளம் வாங்கி கடன் தானே இருக்குது. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னு நாம் கேட்கும் பொழுது ஆசை. அடுத்தபடியாக நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தையோ நமக்கு கிடைக்கின்ற செல்வத்தையோ நாம் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். ஊழியமாக இருந்தால் இணைந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய ஊழியப்பா தனியாக தான் ஊழியம் பண்ணுவாங்க, சேர்க்கவே மாட்டாங்க யாரும். தெரியும், ஏன்னா காசு. அப்படி சொல்லி ஆண்டவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அழைக்கும் பொழுது அதான் முக்கியம். ஆண்டவர் அங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூப்பிடுறாரு இல்லையா? அதில் வசனம் இருக்குங்க, அந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு இல்லையா? லூக்காவில் ஆண்டவர் அவன் என்ன சொல்றாரு? அவரு, சீமோனே பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை குளிக்கிறவன். அப்படின்னா என்ன? நீ ஏன் மட்டும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு ஆண்டவர் அவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா
பேதுரு போல ஒரு பெரிய ஊழியக்காரன் ரத்த சாட்சியா யாரும் முடிக்கணும். சீமோன் பேர் எப்படி மறைச்சான்? தலைகளை சொல்லுறது ஆண்டவரை ஈக்குவலாக அப்படிப்பட்ட ஊழியக்காரன். காரணம் ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். ஆண்டவர் சொல்ல கேட்டான். எல்லாம் மதித்தான் ஆண்டவர். அந்த பாக்கியத்தை எங்கள் அன்பின் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் கேட்ட சத்திய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உண்மை முன்னிறுத்தி உண்மை எங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்டு அதன்படி எங்கள் ஊழி எங்கள் எங்கள் வாழ்க்கை கதையை நாங்கள் மாற்றிக்கொள்ளும்போது திரளான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் எங்களுக்கு தருகிறீர்கள் கர்த்தாவே. அதை நாங்கள் உணர தெரிவு செய்வோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் மட்டுமல்லாமல் எங்களுடைய கர்த்தாவே அனுதின வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும், மற்றவர்களுக்கு நாங்கள் போஷிக்கவும், நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். யாக்கோபு திக்கற்றவர்கள், அநாதை, விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அதற்கு பராமரிப்பதால் உண்மையான 27 பார்க்கிறோம். எனவே நாம் ஒருவேளை உண்மையான பக்தி என்றால் நாம் அனைத்தையும் செய்ய வேண்டும். முதலாக வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தபடியாக நாம் மற்றவர்களுக்காக பரிதவிக்க வேண்டும். இந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு தர நாம் இருப்போம். ஆண்டவர் நாம் கேட்பதை தயாராக இருக்கிறோம். நாமே முழுவதுமாக நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் முழுவதுமாக ஃபுல்லி சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு நமக்கு தேவை செய்யும். எனவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தரவிருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை வளர்த்திருக்கிறோம். நாம் தகப்பனேன் எத்தனை பேருக்கு ஐக்கியம் இல்லை எங்களுக்கு இருக்கிறது. அதுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கால் கொண்ட ஒவ்வொருவருக்காக இருக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவைகளை சந்திங்க. அந்த தேவைகள் நீங்கள் அறிவிங்க தகப்பனே. அதுவும் அந்த பேதுரை போலவே இது நாங்கள் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினைக்க வேண்டாம். எங்களுக்கு அவ்வளோதான், எவ்வளோ மற்ற போனால் ஒன்றும் இல்லை நினைக்க வேண்டாம். ஆண்டவர் இடைப்படும் பொழுது, ஆண்டவர் கீழ்ப்படும் பொழுது ஆசீர்வாதங்கள் மறைந்துள்ள ஆசீர்வாதம் வெளியே வரும். அதை நான் ஒன்றோடு பேச ஒவ்வொருக்காக குறிப்பாக அவங்க பிள்ளைகளுக்காக இருக்கிறோம். ஒரு தாழ்ந்து வர ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தாழ்ந்து இன்னும் அதிகமாக தாப்பனை பிள்ளைகள் கொடுத்து உங்களுக்கு அதிகமாக அந்த பிள்ளைகள் தாப்பனை உழைக்கவும், அதிகமாக நாங்கள் இந்த பிள்ளைகள் ஈடுபடவும், வாழ்க்கையில் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை முன்வைத்து இந்த பிள்ளைகள் நடக்க செய்யும். அதில் கல்வி ஞானத்தை உங்கள் ஆரோக்கியத்தை காத்துக்கணும், வழி நடத்த இயேசுவின் ஜெபிக்கிறேன். ஆமே. பரமனின் பிதாவே, உங்களுடைய நாமம் பிரசப்படுவதாக, உங்களுடைய ராட்சியம் வருவதாக, உங்களுடைய சித்தங்கள் பசுபோவதாக, அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். கடனாக